ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலையும் மறுபடியும் இந்த எருசலேமின் வாழ்வை பற்றியே நாம் தியானிக்க இருக்கிறோம். நெகேமியாவின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எருசலேமின் வாழ்வுக்காக நெகேமியாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 10 விஷயங்களை கடந்த வாரத்தில் நான் தலைப்பை மாத்திரம் சொல்லி போனது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கலாம் இல்லையா? 10 விஷயங்கள். அந்த வெறும் பா நெடில் பா, அந்த பா வரிசையிலேயே 10 காரியங்கள். அதான் கடந்த வாரத்தில் நான் சொன்னது. குடித்திருப்பீர்கள், இல்லாவிட்டால் குடிக்க முடியாமல் போயிருக்கலாம். முதலாவது என்னவென்றால் அதாவது பாழாக்கப்பட்ட நிலையை உணர வேண்டும். பாழாக்கப்பட்ட நிலையை உணர வைக்க வேண்டும், இல்லாவிட்டால் உணர வேண்டும். இரண்டாவது, பாவத்தை உணர வேண்டும். பாவத்தை உணர வேண்டும், அல்லாவிட்டால் பாவத்தை உணர்த்த வேண்டும். மூன்றாவது, பாத்தியம் மறுக்கப்பட வேண்டும். பாத்தியத்தை மறுக்கணும், இல்லைன்னா பாத்தியம் மறுக்கப்பட வேண்டும். நான்காவது, பாழானவைகள் கட்டப்பட வேண்டும். பாழானவைகளை கட்ட வேண்டும், பாழாவை நம் மூலமாய் கட்டப்பட வேண்டும். ஐந்தாவது, பாதியில் விட்டுவிடக்கூடாது. ஐந்தாவது என்ன? பாதியில் விட்டுவிடக்கூடாது. ஆறாவது என்ன? பாரமாயிராமல் பாசமா இருக்க வேண்டும். நாம் யாருக்கும் பாரமாயிராமல் பாசமா இருக்க வேண்டும். ஏழாவது, பாதகர்கள் உண்டு. பாதகர்களின் பாதகங்களை பகுத்து உணர வேண்டும். பாதகர்களின் பாதகங்களை பகுத்து உணர வேண்டும். எட்டாவது, பாதுகாப்பானவைகள், பாதுகாப்புக்கு ஏதுவானவைகள் என்ன செய்ய வேண்டும்? செய்யப்பட வேண்டும். பாதுகாப்புக்கு ஏதுவானவைகள் செய்யப்பட வேண்டும். ஒன்பதாவது, பாடங்களும் பாடல்களும் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். 9, பாடல்களும் பாடங்களும் அல்லது பாடங்களும் பாடல்களும் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். 10வது, பாழாக்கப்படாதிருக்க உடன்படிக்கையின் பிரமாணங்கள், ஆசரிப்புகள் இவைகள் திட்டமிட்டு உறுதி செய்யப்பட வேண்டும். பாழாக்கப்படாதிருக்க வேண்டிய காரியங்களை நாம் திட்டமிட்டு உறுதி செய்ய வேண்டும். அதை திரும்ப சொல்ல, பாழாக்கப்படாமல் இருக்க என்ன செய்யும்? உடன்படிக்கையின் செய்ய வேண்டிய காரியங்கள், உடன்படிக்கையின் பிரமாணங்கள், ஆசரிப்புகள் இவைகளை திட்டமிட்டு உறுதி செய்யப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வரிசையிலேயே இப்படி சொல்ல காரணம் என்ன அப்படிங்கிறது இங்க கவனித்து பார்த்தால், நெகேமியாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்துல முதல் பாவ பார்க்கிறோம். அது என்ன பாருங்க. 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படித்து பாருங்கள். 2வது அதிகாரம் 3வது வசனம், ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வசனத்திலே இருக்கிற இந்த வார்த்தைகள் வச்சுதான் நான் இந்த ஒன்றையின் தலைப்பு போட்டிருக்கிறேன். பாழானதும், பாழாக்கப்பட்ட நிலை. எருசலேமினுடைய நிலை பாழாக்கப்பட்டு கிடக்கிறது என்கிறதை உணர வேண்டும் என்று சொன்னேன். அதாவது நம்ம வாழ்க்கை அது பாழாக்கப்பட்டு கிடக்கும். நம்முடைய வாழ்க்கையின் நிலைமையே, நம்ம வாழ்வு எப்படி இருக்கிறது, அதே போல நம்முடைய குடும்பத்தின் நிலைமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத உணரணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய சபையின் நிலைமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது என்ன செய்யணும்? உணரணும்.
தேசத்தின் நிலைமை எப்படி இருக்கிறது என்கிறது என்ன செய்யணும்? நம்ம உணரணும், நிலைமையை உணரணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்ப நிலையை நம்ம என்ன செய்யணும்? உணரணும். இப்ப நம்ம நிலைமை நம்ம எப்போ நினைச்சு பார்த்துருக்கிறோமா? நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? நினைத்து பார்க்க வேண்டும். நம்மை பற்றி, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? நினைத்து நல்லா இருக்கிறேன்னா இல்லையா அப்படிங்கிறது. டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க? டாக்டர்கிட்ட போகிற சமயத்தில் டாக்டர் என்ன செய்வார்? கம்ப்ளீட்டாக வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம போய் சிலரெல்லாம் பாடியை செக்கப் பண்ணுறோம் இல்லையா? மருத்துவ பரிசோதனை ஒன்ஸ் இன் இயர். ஹார்ட் எப்படி இருக்கு, கிட்னி எப்படி இருக்கு, சுகர் இருக்கா இல்லையா? சுகர் ஆஸ்பத்திரியில் சொன்னார், சுகர் ஆஸ்பத்திரியில் வந்து சிலர் HbA1cன்னு ஒன்று இருக்கு, சுகர் அளவு. அது வந்து 6க்கு கீழே இருக்கணும், 6க்கு மேலே போகக்கூடாது. 6க்கு மேலே போனால் 5.4 நினைக்கிறேன், இல்லை 6 நினைக்கிறேன். அதுக்குள்ளே இருந்தால் அது வந்து நார்மல். அதுக்கு மேலே போனால் என்னன்னா சுகர் பார்டர். அப்புறம் 7க்கு மேலே போனால் 7க்குள்ள 6க்குள்ள இருந்ததுன்னா கண்ட்ரோல். கண்ட்ரோல்னு சொன்னால் அதை கண்ட்ரோலாக வச்சிருக்கிறாங்க, ரொம்ப மோசம் இல்லை. ஆனால் 7க்கு மேலேன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல், 8க்கு மேலே இன்னும் மோசம். HbA1cங்கிறது அந்த அளவு 15, 20 என்கிற எண்ணிக்கையிலும் வந்து என்ன செய்கிறாருன்னா மருத்துவத்துக்கு வர்றாங்க அப்படின்னு அந்த ஆள் சொன்னார். ரொம்ப தூக்கி வாரி போட்டுச்சு. 6, 7 மேலே போனாலே அது பயங்கரம். ஆனால் 15, 20 கவலைப்படாமல் ஏன் சார் அப்படின்னு கேட்டேன். என்ன 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 விஷயம்? அது ஏன் அப்படி? அவங்க அது என்ன, அவங்க ஒழுங்காக என்ன செய்வதில்லை. ஒரு மாதம் எடுப்பாங்க, மருந்து மாத்திரை சாப்பிடுவாங்க, ஒரு மாதம் விட்டுருவாங்க. அப்புறம் திருப்பி வந்துட்டு நம்ம சொன்ன பிற்பாடு திருப்பி எடுப்பாங்க. ஒரு மாதம் எடுப்பாங்க, ஒரு மாதம் எடுக்க மாட்டாங்க. அதே போல் என்னன்னா மருந்து சாப்பிடுவாங்க, மருந்து சாப்பிட்டுட்டு நல்லா கல்யாண வீட்டில் போனால் நல்ல பிரியாணியும் சாப்பிட்டு, அங்கே இருக்கிற பாயாசம், அங்கே இருக்கிறத லட்டு, ஜிலேபி எதையுமே விடுறது கிடையாது. எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? உள்ளுக்கு போட்டுக்கிடுவாங்க. எல்லாம் எத்தனை பழம் வேணும், நல்ல பழம் சாப்பிடுவாங்க, நல்ல இனிப்பு போட்டு டீ சாப்பிடுவாங்க. இப்படி எல்லாமே கண்ட்ரோல் இல்லாதனால, கட்டுப்பாடு இல்லாதனால இவங்களுடைய சுகரும் என்ன இல்லை, கட்டுப்பாடாக இல்லை. அப்ப எப்போ அவங்களுக்கு அந்த உணர்வு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் எனக்கு யூரின் போக மாட்டேங்குது. அப்படியா, பார்க்கலாம். கிட்னி டெஸ்ட் பண்ணி பார்த்தா, எப்பா உன் கிட்னியில் கிரியாட்டின் இருக்கு, உன் கிட்னி இப்போ டேமேஜ் ஆயிடுச்சு, அது இனி வேலை செய்யாது, நீ என்ன செய்யணும்? டயாலிசிஸ் பண்ணணும். அதுவா பரவாயில்ல, டயாலிசிஸ் தானே பண்ணிக்கலாம். அப்பவும் உணரலைன்னா இவனை திருத்தவே முடியும். அதுக்கு பிறகு இந்த உணர்ந்து பிரயோஜனம் இல்லை. அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராதுன்னு சொல்லுவாங்க. கிட்னி போன பிற்பாடு அதுக்கு பிறகு ஐயோ இனிமேல் ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பேன் டாக்டர். நீ கண்ட்ரோலாக இருந்தா என்ன, இல்லாமல் போனா என்ன? இனி இது நான் யாருக்கோ பேசலை, உங்களை நிறைய பேருக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன். உன் ஆத்மா பாழா போகிறத விட உன் சரீரம் முதல்ல பாழா போகிறதே, அதை உணரணும். அதை என்ன செய்யணும்? உணரணும். ஐயோ என் சுகர் கண்ட்ரோல இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? நீ காலைல 10 இட்லி விழுங்குறத குறைச்சிட்டு 2 இட்லியில நிறுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே தேவைன்னா 10 மணி 11 மணிக்கு போல இன்னும் ஒன்று சாப்பிட்டுக்க. அதுக்கு பதிலாக மொத்தமாக என்ன செய்யக்கூடாது? விழுங்கக்கூடாது. இனிப்பு நல்லா எனக்கு இன்னும் போடு அப்படின்னு கேட்காம அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தால், செல்ஃப் கண்ட்ரோல்,
உங்களுக்கு சுய கட்டுப்பாடு இருக்கும்னா உங்க வாழ்க்கை பாழடைவதில்லை, உங்க ஆரோக்கியம் பாழடையாது. நீங்க உங்களுடைய சரீரம் என்ன செய்யும்? வாழும். சத்தமாண்டவர் மையப்படுத்துவோமா? அதான் ஹெல்த் கான்சியஸ் அப்படின் போது எப்படிலாம் நம்ம, அதாவது கர்த்தர் காவலால் விழித்திருக்கிறது. நீங்க என்னதான் நீங்க ஹெல்த் கான்சியஸோட கூட நீங்க என்னென்ன நல்லா கவனமா சாப்பிட்டலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா இதெல்லாம் விட்டுக்கும் மேல நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரை நீர் தான் என்ன காப்பாற்றணும், என் ஹார்ட்டுக்கு நீர் தான் ஆண்டவரை பாதுகாவலர், என் கிட்னிக்கு நீர் தான் ஆண்டவரை பாதுகாவலர், என் நரம்பெல்லாம் சரியா இயங்கணும்னா நீர் தான், உம்மாலதான் முடியும்னு சொல்லி துதிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து கொள்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிச்சயமாக பாழாக்கப்பட்டவைகள் இருந்தாலும் அது சரியாகும். முதலாவது பாழாய் போகிறதே இல்லை. கர்த்தருடைய சரணம் பாழாக போக விட மாட்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். காலேபு, யோசுவா இவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். முதிர் வயதிலும் அவர்கள் பலன் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால நம்ம வாழ்க்கையில நம்மை குறித்த ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், நம்முடைய நிலைமையை நம்ம என்ன செய்யணும்? அது சரீரத்தை பற்றி மட்டும் அல்ல, நம்முடைய ஆத்மாவை குறித்து. ஒரு ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லும். நம்முடைய ஆத்மாவின் நிலைமை என்ன என்கிறதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இன்று மரித்தால் வேர் வில் ஐ கோ? இன்று மரிப்பேன் என்று சொல்ல எங்கே நான் போவேன் என்கிற கேள்வியை ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இன்று மரித்தால் நான் பரலோகத்துக்கு செல்ல முடியும் அப்படிங்கிற நிச்சயத்தோடு இந்த சபையில இருக்கிற மக்கள் எல்லாரும் இருந்தார்கள் என்று சொன்னால் நான் நல்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நான் நல்ல பிரசங்கம் பண்ணலன்னு அர்த்தம். எத்தனை பேர் இன்று மரித்தால் நீங்கள் பரலோகத்துக்கு செல்வீர்கள்? அல்லாட்ட இன்று இப்போ மரித்தால் பரலோகத்துக்கு போவீங்க? ஒரு 10 பேர் கை வைத்துறாங்க பாருங்க. அப்ப இது உங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு நிறைய சபையில் இருக்கிற பிரச்சனை என்று சொல்லுகிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாவத்தை குறித்து மட்டுமே இங்கிருந்து பிரசங்கமார்கள் சொல்லி 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 நீ பாவி, நீ பாவி, நீ பாவி என்று பாவத்தையே பற்றிய உணர்வு நிறைய இருக்கு. பாவத்தை பற்றிய ஒரு உணர்வு நமக்கு இருக்கிறது தவறு இல்லை. ஆனா அந்த பாவத்தை உணர்கிற உணர்வோடு மட்டும் அல்லாமல் பாவத்தில் இருந்து நம்ம விடுதலை பெறுவதற்கான வழியை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மற்றவனை பார்த்து கேள்வி கேட்பது என்பது எளிதான காரியம். உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க என்ன செய்யலாம்? கேட்கலாம். ஏன் நீ ஜெபம் பண்ணியான்னு கேட்கலாம். அவன் திரும்பி கேட்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. வீட்டில் இருக்கிற அவனுக்கு நல்லா தெரியும், அப்பா ஜெபம் பண்ண மாட்டார், ஆனா நம்ம கிட்ட ஜெபம் பண்ண சொல்றாரு. அப்பா குடிக்காதன்னு சொல்லுவாரு, ஆனா அவர் குடிப்பாரு. நீ அப்படி செய்யாதேன்னு சொல்லுவாரு மனைவி கிட்ட, ஆனா அவரு ஒழுங்காதையும் செய்ய மாட்டாரு. இந்த நிலைமை தான் வீட்டுக்குள்ள இருக்கிறது, இந்த நிலைமை தான் சபையில இருக்கிறது, இந்த நிலைமை தான் தேசத்தில் இருக்கிறது. இந்த நிலைமை மாற வேண்டும். அடுத்தவங்களை திருத்துற வேலையை நிறுத்திட்டு நம்மையே திருத்தி கொள்ள வேண்டும். கை வைத்துக்கள். ஆண்டவரே, நான் முதல்ல திருந்தணும், திருத்துகிறவரிடத்தை என்ன ஒப்பு கொடுக்கணும், திருத்துவரிடத்தை என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும், திருத்துவரிடத்தை என் சபையை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னால சரி திருத்த முடிய கோணலானவைகளை நேராக்க முடியாது, குறைவானவைகளை என்ன செய்ய முடியாது, நிறைவாக்க முடியாது. நம்மால் அது முடியவே முடியாது. ஆனா தேவனால் எல்லாம் கூடும். அப்படின்னா யார் பரலோகத்துக்கு போக முடியும்? ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவதை பார்க்கலாம். ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போகணும்னா ஊசியின் ஒட்டகம் நுழைவது எளிதா இருக்கும்னாரு. அப்படின்னு யார் பரலோகத்துக்கு போக முடியும்? அப்ப இயேசு சொன்னார், மனுஷனால் கூடாதவைகள் தான் தேவனால் கூடும். கை வைத்துக்கு. ஆண்டவரே, என்னால முடியாதுதான், ஆனா உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் முடியும், உம்மால் எல்லாம் முடியும். இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்தை கழுவி இருக்கிறாரா? நீதிமானா இருக்கிறீங்களா?
நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, ஞானசாரம் எடுத்திருக்கீங்களா? இன்று மரித்தால் நீ என்னோடு கூட, அதாவது இன்றைக்கு நீ என்னோடு பரதீசில் இருப்பாய். இன்று என்னோடு பரதீசில் இருப்பாய். இயேசு என் பாவங்களை மன்னித்து விட்டார். நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்றால் இன்று மரித்தால் நீங்கள் பரலோகத்துக்கு செல்ல முடியும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அந்த நம்பிக்கை இல்லாம இருந்தா நம்ம சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? பிரசங்கத்தை கேட்டு என்ன பிரயோஜனம்? 1 அதிகாரம் 6வது வசனத்தை படிச்சு பாருங்க. 1 அதிகாரம் 6வது வசனம். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிற பாவ அறிக்கை, அதாவது பாவத்தை உணருதல். பாழாக்கப்பட்ட நிலையை உணர வேண்டும். 2வது என்ன செய்யணும்? பாவத்தை உணர வேண்டும். பாவத்தை உணரணும். அவங்க பாவத்தை அவங்க உணரணும். அதாவது தாவீது பாவம் செய்தான், ஆனாலும் அவன் அதை உணரவில்லை. அங்கே தீர்க்கதரிசி வந்து என்ன செய்கிறான்? நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவனிடத்துல என்ன பக்குவமா பேச வேண்டியதா இருந்தது. இப்ப சபையிலையும் பக்குவமா பேசணும், பக்குவமா விசுவாசிகிட்ட பேசணும். அப்பதான் அவன் பாவத்தை உணர வைக்க முடியும். இதன் சொல்ல போனால் நாத்தான் தீர்க்கதரிசி சும்மா வந்து அவன் வந்து பேசி வைக்க முடியாது. பாவத்தை உணர்த்துவதற்காக அவன் வீட்டுக்கு வந்திருக்க முடியாது. அவன் எத்தனை நாள் உபவாசம் பண்ணியிருப்பானோ தெரியாது. அவன் நல்ல ஜெபம் பண்ணி ராஜாவை வந்து பார்த்து ஒரு பெரிய வேலையை செய்ய போகிறான். ஒரு மனிதனுடைய பாவத்தை உணர்த்துவது என்பது அவன் உணர வைக்கணும்னா அது நம்மால முடிகிற காரியம் அல்லவே அல்ல. அது கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த பாவத்தை உணர வைக்கணும். பாவத்தை என்ன செய்யணும்? உணர வைக்கணும். அப்படி உணர வைக்கணும்னு சொன்னா நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் மனைவி இந்த காரியத்துல சரியில்லை, இந்த பாவத்தை அவ செய்கிறா, என் கணவன் இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான், என் பிள்ளைங்க இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க, நாம் போய் அப்படி இப்படின்னு சத்தம் போட்டதுனால அவங்க திருந்த போறதில்லை. என் கணவனை நான் திருத்த முடியாது, என் மனைவி நான் திருத்த முடியாது, என் பிள்ளைகளை திருத்த முடியாது, இந்த உலகத்துல யாரையும் நான் திருத்த முடியாது. ஆகவே ஆண்டவரே, நான் இவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம ஜெபிக்க வேண்டும். கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு ஜெபாபியை தாங்கப்பா. அவன் என்ன செய்யறான் பாருங்க. அவன் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன செய்தானா? அவன் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி இருக்கிறது. அவன் ஜெபம் பண்ணான். அப்ப என்ன, எப்படி ஜெபம் பண்ணணும்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் நம்முடைய பாவத்தை நம்ம உணரணும். என்ன செய்வது? எப்படி உணர்றது? அதான் உணர்வு வரவில்லையே. தாவீதுக்கு அந்த உணர்வு வரவில்லையே. இதற்காக நாத்தான் தீர்க்கதரிசி மட்டும் அல்ல, நான் நினைக்கிறேன் தேசத்தில் உள்ளதான பெரியவர்கள், பக்தி உள்ளவர்கள், அனுபவங்க ராஜா இந்த மாதிரிப்பட்டதான யோக்கியத்தனத்தை பண்ணிட்டாரு, இந்த பாவத்தை பண்ணிட்டாரு, ஆனாலும் பண்ணினது போல அவருக்கு எந்த உணர்வுமே இல்லையே. ஒரு காலத்துல எப்படி அவர் ஜெபிக்கிறவராயிருந்தார், எப்படி அவர் ஆராதிக்கிறவராயிருந்தார், எப்படி உபவாசிக்கிறவராயிருந்தார், ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து இன்றைக்கு அவர் படு பாதாளத்துக்கு போய்விட்டு அவருடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை பாழடைந்து கிடக்கிறதே என்று சொல்லி அந்த தேசத்தில் உள்ளதான பக்திமான்கள், பக்தி உள்ள ஸ்திரீகளும் ஆண்களும் பெண்களும் அழுதிருப்பார்கள், புலம்பி இருப்பார்கள். அழுதிருப்பாங்களா? புலம்பி இருப்பாங்களா? அப்படி உட்கார்ந்து அவர்கள் என்ன செய்ய, அந்த ஒரு எருசலேம் என்ன செய்ய வேண்டும்? அது கட்டப்பட வேண்டும். எந்த எருசலேம்? தாவீதுங்கிற எருசலேம் கட்டப்பட வேண்டும் என்கிறதுக்காக வருஷத்துக்கு ஒரு முறை போய் பாடி செக்அப் பண்ணா போதாது. நம்முடைய ஸ்பிரிச்சுவலான ஆவிக்குரிய நிலையும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா ஸ்கேன் பண்ணணும்.
ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது, உங்களுக்கு சொல்லித்தரேன். அது என்ன மிஷின் தெரியுமா? கையில் இருக்கிற பைபிள், இந்த வேத புத்தகம் தான் உங்களுடைய ஸ்கேனிங் மிஷின். உட்கார்ந்து டெய்லி வாசிக்க வேண்டிய வேத பகுதியை நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய முடியும்னா, டெய்லி உங்களுடைய ஆத்மாவை சோதனை செய்கிறீர்கள். உங்கள் ஆத்மாவை பரிசோதனை செய்து உங்கள் ஆத்மாவை நீங்கள் சரிப்படுத்தி கட்டி எழுப்புவதற்காக, உங்கள் ஆத்மாவை நீங்க அவ்வப்போது ரிப்பேர் பண்ணுவதற்காக, மொத்தமா ரிப்பேர் பண்ணிக்கலாம் 31ஆம் தேதி டிசம்பர்ல அப்படின்னு அல்ல. ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்யணும், எங்கெல்லாம் பழுது ஆகியிருக்கு, எந்த ஏரியாலாம் நான் சரியில்லாம இருக்கேன், என் கண் பார்வை சரியா இருக்கா, என்னுடைய நடக்கை சரியா இருக்கா, என்னுடைய பேச்சு சரியாக இருக்கிறதா, என் சிந்தை சரியாக இருக்கிறதா, என் செயல்கள் சரியாக இருக்கிறதா, எந்த வசனத்தின்படி நான் சரியாக நடக்கவில்லை என்கிறதை குறித்து ஒரு தற்பரிசோதனை வேத புத்தகத்தை வாசித்தால் மட்டுமே கிடைக்கும். வேத புத்தகத்தை நீ வாசிக்கவில்லை என்றால் உன் வாழ்க்கையில ஒவ்வொன்றும் என்ன செய்யணும், எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கலாம் தெரிந்து ஒவ்வொரு நாளும் பரிசோதனை பண்ணணும். பிபி டெய்லி செக் பண்ணணும், டெய்லி சுகர் செக் பண்ணணும். திரும்பி அதுக்குள்ளே போகல, நான் அதில் சொல்லலை, உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் நம்முடைய சிந்தையை செக் பண்ணணும். எந்த வசனத்தை கை கொண்டோம் கை கொள்ளலை அதை நம்ம என்ன செய்யணும், சோதிக்கணும். சோதிச்சு பார்த்தோன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு நாள் எல்லாமே பாழாய் கிடக்கும் போது திரும்ப எடுத்து கட்ட வேண்டியது வரவே வராது. அவ்வப்போது நம்மை நாம் ஆராய்ந்து சுய பரிசோதனை செய்து நம்மை சரிப்படுத்தி கொண்டே இருப்போம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக நாம் பாழடைந்து போகவே மாட்டோம். தினமும் வீட்டை சுத்தம் பண்ணி பாருங்க, வீடு நல்லா இருக்கும். இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை, அப்புறம் என்ன செய்யலாம், தீபாவளிக்கு பார்க்கலாம், ஆயுத பூஜைக்கு பார்க்கலாம் விட்டுட்டீங்கன்னா கடைசியில் உங்களால் அந்த வீடை என்ன சுத்தம் பண்ணாலும் நல்லா இருக்கவே இருக்காதுங்க, நல்லா இருக்காது. தினந்தோறும் சுத்தம் பண்ணணும். அவ்வப்போது வருகிற ரிப்பேரை பார்த்து என்ன செய்யணும், சரி பண்ணணும். ஒவ்வொரு டிராப்பாக தான் ஒழுகிட்டு இருக்கு தண்ணி, அதை உடனே டேப் என்ன செய்யணும், மாற்ற வேண்டியதை மாற்றணும். இல்லை உள்ளால் எங்கேயாவது லீக்கேஜ் ஆகி கடைசியில் என்னன்னா சுவரையே நாசமாக போயிடும், வீடே இடிஞ்சு விழுந்துடும். அப்படி எடியாமல் இருக்கணும்னா ஒரு சின்ன மிஸ்டேக் வீட்டில் இருந்தால் உடனே சரி பண்ணுறவன் புத்திசாலி. அதே போலதான் நம்ம ஆவிக்குரிய ஜீவித்திலையும் எங்க சின்ன ஒரு காரியம், சின்ன காரியங்களை நம்ம விட்டு மிஸ்டேக்ஸ், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நான் சொல்ல எத்தனை கவனிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க? பிழைகளையே உணரணும். பிழைகளை என்ன செய்யணும், உணரணும். ஆதாந்தரை ஒரு நாள் பண்ண பிரசங்கம் தான் எனக்கு ஞாபகத்தை பற்றி பேசும்போது சொன்னார், பிழை அப்படின்னு சொன்னா நீ டாய்லெட்டு போயிட்டு வரும்போது நீ தண்ணி ஊத்திட்டு வா, வரலன்னா அது பிழை அப்படின்னாரு. அப்ப பாருங்க, இந்த விதத்துல என்னன்னா நம்ம உணரணும். ஒரு சின்ன காரியங்களாக இருக்கலாம், சின்ன காரியங்களாக இருக்கலாம், அது பிழை. அப்ப இது போல உள்ளதான சிறிய பிழைகள், மிஸ்டேக்ஸ்கள், எந்த மிஸ்டேக்கும் வாழ்க்கையில வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க கவனமா இருந்தீங்கன்னா துணிகரமான பாவத்துக்கு தப்பிக்கொள்ள முடியும். சின்ன தவறு கூட, சின்ன பொய் கூட என் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னா பெரிய பொய் சொல்ல மாட்டோம். சும்மா விளையாட்டு தான் ஒரு பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்றது கூட நம்ம வாழ்க்கையில் தவிர்க்கப்படும் என்றால் பெரிய பொய்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், விலக்கி நம்மை காத்துக்கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அப்புறம் என்ன, மறைவான குற்றங்களுக்கு என்ன செய்யும், நீங்களாக்கும். சின்ன குற்றங்கள் வரும் பொழுது நம்ம அதை யோசிக்கிறது இல்லை. அதுக்கு பிறகு என்ன வரும், மறைவானதா மாறும். அதாவது முற்காலங்களில் என்னன்னா போஸ்டல், இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன், போஸ்டல்ஸில் போட்டிருப்பாங்க, அதில் சிலதில் ஏ போட்டிருப்பான், ஏ படம், அப்புறம் பி படம், சி படம். அந்த போஸ்டரில் ஆபாசமாக நிற்கிறதான சித்திரம் எல்லாம் இருக்கும். அவ்விதமாக அதை பார்த்துட்டு அதை சும்மா போகிற போக்கில் நம்ம கண்ணு படத்தான் செய்யும்.
அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அடுத்தது என்னன்னா, அது நின்று பார்க்கலான்னு ஒரு யோசனை வரும். அது பிழை. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா, நம்ம போய் அந்த சினிமா தியேட்டரில் ஒரு நாள் இந்த செகண்ட் ஷோக்கு 9 மணிக்கு மேலே போனால் யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல. ஆனால் ரகசியமாக என்ன செய்யலாம், தலையில் முக்காடு போட்டுட்டு என்ன செய்யலாம், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மறைவான குற்றங்கள். அதுக்கு பிறகு என்ன, துணிகரமாகவே போவோம். என்ன 9 மணிக்கு என்ன நம்ம பகல் உள்ளதான மேட்னி ஷோவா? ஆமாம், எந்த ஷோக்கு வேணாலும் நாம் போகலாம். பகிரங்கமாக சினிமா பார்க்கறத பற்றியும் கவலையே பட, மனசாட்சியில் எந்த பாதிப்பும் இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அதுக்கு பிறகு இன்னும் என்ன மோசமான கேடு கட்டது, துணிகரமாக அதுக்கு பிறகு எந்த பாவத்தையும் செய்வதற்கு துணிச்சல் வந்துடும். அதனால்தான் தாவீது ஜெபிக்கிறான், சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். கைகளை வைத்து ஜெபம், ஆண்டவரே ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வேணும், சுய பரிசோதனை. நான் தினந்தோறும் வைத்து நான் சுய பரிசோதனை செய்ய கொஞ்ச நேரம் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் என்னை ஆராய்ந்து பார்த்து தவறான காரியங்கள் என் வாழ்க்கை இருக்கும் என்றால் அவைகளுக்காக நான் அழுது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னை விடுவித்துக் கொள்ளும்படியாக, உம்முடைய கிருபையை பெற்றுக் கொள்ளும்படியாக எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அது மட்டும் அல்ல, அவ்வப்போது என்ன செய்யணும்னு சொன்னா, பெரிய மெஷின்ல போய் நம்ம ஸ்கேன் பண்றது மாதிரி என்ன செய்யணும், எம்ஆர்ஐ ஸ்கேன்ல எடுக்கிறது மாதிரி உட்கார்ந்து உபவாசம் பண்ணி, உபவாச நாட்கள் அதுக்காக தான் நம்ம வைக்கிறோம். அப்போ அட்லீஸ்ட் ஒரு 3 நாட்களாவது உட்கார்ந்து, லீவ் எடுத்தாவது உட்கார்ந்து என்ன செய்யணும், உபவாசத்தில் கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் கேட்டு நம்ம வாசித்து, ஆண்டவரே தவறான காரியங்கள் தான் உணர்த்துங்க என்று சொல்லி கேட்டு நம்முடைய தவறுகளை ஆராய்ந்து நம்ம சரிப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால், எந்த நிமிஷத்துல இயேசு வந்தாலும் அந்த வருகையிலே போவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க முடியும். எத்தனை பேர் நீங்க ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக. கடைசியாக இன்னும் ஒன்றை கூட சொல்லி நான் முடிக்கிறேன். 3வது வசனத்தை படிக்க பார்க்கலாம். நெகேமியா 2:20. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமில் பங்கும் இல்லை, பாத்தியம் இல்லை. பாத்தியம் மறுக்கப்பட வேண்டும். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். பாத்தியம் மறுக்கப்பட வேண்டும். முதல்ல என்ன சொன்னேன், பாழாக்கப்பட்ட நிலை உணரணும். 2வது பாவத்தை உணரணும். 3வது பாத்தியம் மறுக்கப்பட வேண்டும். இங்கே எருசலேமிலே பங்குமில்லை, பாத்தியம் இல்லை. பாத்தியம்னா என்ன தெரியுமா? ஒரு இடம் வாங்குறீங்கன்னா அங்க ஒரு வழி இருக்கும், அந்த வழியில் கிணறு இருக்கும், அதுல உங்களுக்கு என்ன உண்டு? பாத்தியம் உண்டு. நீங்களும் என்ன செய்யலாம்? தண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் அந்த வழி என்ன செய்யலாம்? போகலாம், வரலாம். அதுக்கு பேர் தான் பாத்தியம். சில சமயத்தில் நம்ம என்ன செய்யறோம்னு சொல்லி, இந்த மாதிரி என்னன்னா, நம்ம மற்றவர்களையும் சில உரிமைகளை கொடுக்கிறோம். உரிமை யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் உரிமை கொடுக்கணும். உரிமை கொடுக்க கூடாதவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? உரிமை கொடுக்க கூடாது. அவன் கரையம் செலுத்தி இருக்கிறான், கரையம் செலுத்தி இருக்கிறவன், அப்படிப்பட்டவனுக்கு அந்த பங்கு கொடுக்கிறோம், பாத்தியம் கொடுக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்படி கொடுக்கிற சமயத்திலேயே, அது விற்கிற சமயத்திலேயே பார்த்து என்ன செய்யணும்? விற்கணும். நீங்க பொது கிணறுக்கு சொந்தக்காரன் ஆக்குறதுக்காக நீங்க என்ன செய்யணும், அந்த நிலத்துல ஒரு பகுதியை விற்க போகிறீங்கன்னா வாங்குறவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு சொல்லி பார்த்து என்ன செய்யணும்? விற்கணும். அவன் சரியில்லாத ஆளா இருந்தான்னா நீங்க பாத்தியம் அவனுக்கு கடைசியில் என்ன செய்ய முடியாது, நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா என்னைக்கும் தலைவலியாவே இருந்துகிட்டு இருப்பான், தலைவலியாவே இருந்துகிட்டு இருப்பான். ஆகவே அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம என்ன யோசித்துதான் செய்யணும். அப்ப இங்கே நம்ம பார்க்கதான சமயத்துல சன்பல்லாத்து தொபியா அப்படிங்கிறதான ஒரு கூட்டத்தார் அங்க இருந்தார்கள். இந்த சன்பல்லாத்து தொபியா என்கிறதான அந்த கூட்டத்தார்கள்
அவங்க சொல்றாங்க, இந்த எருசலேமின் அலங்கம் கட்டப்படுகிற காரியத்திலே நாங்களும் கட்டுவோம். அதற்கு அவர்கள் மறுமொழியாக பரலோகத்தின் அதாவது அதுக்கு முந்தின வசனத்தில் படிக்கிறோம், 19ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 2:19, ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன, நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரரை நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்குமில்லை, பாத்தியம் இல்லை. கல்யாணத்துக்கு வந்தா வேணா சாப்பிட்டுட்டு போ, அதுக்கு பிறகு நீ இப்படித்தான் தாலி கட்டணும், இப்படித்தான் கிழக்கு பார்த்துன்னு கட்டணும், அங்கன்னு கட்டணும், நீ வீட்டுக்கு வந்தியா வாசப்படி எங்க வைக்கிறதுன்ட்டு நான் பார்த்துக்கிறேன், எங்க பாஸ்டர் சொல்வார், எங்க பைபிள் சொல்லப்படி நாங்க செய்வோம், ஐடியா எனக்கு தேவையில்லை அப்படின்னு எத்தனை பேர் சொல்லக்கூடிய அளவில் தைரியம் உள்ள ஆட்கள் இருக்கிறீங்க. கை நல்லா உயர்ந்ததுன்னா நீங்க நரகத்துக்கு போக மாட்டீங்கன்னு அர்த்தம். நல்ல கை அப்படி உயருமா, நான் உயர்த்த சொன்னதுக்காக இல்லை, எத்தனை பேர் தைரியமா சொல்லுவீங்க? கிச்சனை இடிச்சு அங்க வைன்னுவான், பாத்ரூம் இங்க கட்டுன்னுவான், வாஸ்து பாருன்னு சொல்லுவான். அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னால் என்ன செய்யணும், நல்ல நாள் பாரு, கெட்ட நேரம் பாரு, வேற என்ன சொல்லுவான். அப்புறம் ஜாதகம் பாத்தியா கேட்பான், ஓ இந்த நாள் சனிக்கிழமை வேண்டாம் கல்யாணம் வைக்காத, செவ்வாயா தோஷம், சனி சரியில்லை, அப்புறம் எந்த நாள், ஓ அந்த நாள்ல வந்து என்னோட ராகு காலம் இருக்கு, இதெல்லாம் சொல்லிட்டு வருவான். நான் சொல்லணும், நம்ம என்ன சொல்லணும், உனக்கு பங்குமில்லை எங்க காரியத்துல, உனக்கு பங்குமில்லை. எருசலேமை குறித்த காரியத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தோடு அடுத்த காரியம் இது, இது பரலோகத்தோடு சம்பந்தப்பட்ட காரியம், இது என் வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதான். இந்த காரியத்திலே உனக்கு பங்குமில்லை, வாக்கியமில்லை. என் குடும்பம் என் குடும்பத்தையும் ஆவிக்குரிய பிரகாரமாக நான் கட்ட வேண்டும். இதிலே அம்மோனியனாகிய யாரு, தொபியா, ஓரோனியனான சன்பல்லாத்து, அரபியனான கேஷேம், இது எப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாலும் சரி, இவங்க எல்லாம் எருசலேமுக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள். இவரெல்லாரும் இஸ்ரவேல் தேவனுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் அல்ல. இங்க சரியில்லை, அறகுறையானவை முழுமையாக வந்து இந்த எருசலேமுடைய வாழ்வுக்கு விரோதமானவர்கள், எதிரானவர்கள், ஆதாயத்துக்காக இருக்கிறவன், ஏதாவது அல்ல லாபத்துக்கு கிடைக்குமான பிழைப்புக்கு உள்ளதான காரியங்கள் செய்கிறவர்கள். அப்படி நம்ம என்ன செய்யணும், பங்குமில்லை பாத்தியம் இல்லைன்னு சொல்லணும். டெட் பாடி வந்து வீட்டில் இருக்கோம், உடனே வந்துடுவான், அதுவரை வரமாட்டான். ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது வரல, பணம் கட்டணும், அங்கே வந்து 1 லட்சம் ரூபாய் பில் கட்ட வேண்டி இருக்கும், வரல, ஆனால் வந்து கோடி போடுவேன் நிற்பான். அப்போ 1 லட்சம் கொடுத்துருக்கலாம்ல, இப்போ கோடி கொண்டு வர நீ, இது கோடி என்ன கோடி, ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு கிழிஞ்சு போட, அது என்ன ஒரு 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 மோசமான துணியை கொண்டு வந்து நான் போடணும்னு நிற்பான். உனக்கு பங்குமில்லை பாத்தியம் இல்லை, நீ என்ன செய்ய, எங்கள் நெல் எங்கள் பாஸ்டர் எல்லாம் வந்து பார்த்து பண்ணுவார், எங்கள் சபையில் உள்ளவங்க பண்ணுவாங்க, பாட்டவங்க பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் பாருங்க போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நெகேமியாவை போல ஸ்பிரிட் வேணும். இருந்தால் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படும், குடும்பம் கட்டப்படும், சபை அப்பொழுது கட்டப்படும். இடைமீதில் போமா, இன்னும் 7 காரியங்கள் என்னது முதல்ல சொல்லிட்டேன் இல்லையா, இப்ப சொல்லப்பட்ட 3ஐயும் திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. பாழாக்கப்பட்ட நிலை என்ன செய்யணும், உணரணும். பாவத்தை என்ன செய்யணும், உணரணும். பாத்தி என்ன செய்யணும், மறுக்கணும். கை வைத்து எல்லா தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாழாக்கப்பட்ட நிலையை உணருங்க. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய ஆரோக்கியம், ஆவிக்குரிய நிலை ஆரோக்கியம், செல்ஃப் ரியலைசேஷன் தேவை. நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், ஆண்டவரே ஓ என்னென்ன பாவம் எனக்குள்ள இருக்கிறது, என்னென்ன பிழைகள் இருக்கிறது, என்னென்ன காரியங்களை நான் தவறி கொண்டிருக்கிறேன். நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும், பாவத்தை உணர வேண்டும், பிழைகளை உணர வேண்டும்.
மறைவான குற்றங்கள் இருக்கும் என்றால் அவைகளை நம்ம உணர வேண்டும். துணிகரமான பாவத்தை உணரணும். ஓ ஹல்லேலூயா. உணர்த்த வேண்டும் என்றால் உங்க பிள்ளைகளை உணர்த்துவதற்காக முழங்கால நின்று கண்ணீரோடு உட்கார்ந்து சில நாளாய் துக்கித்து ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, என் குடும்பம் காணாக்கப்பட்டு கிடக்கிறது, என் சபை பாழாக்கப்பட்டு கிடக்கிறது, என் தேசம் பாழாக்கப்பட்டு கிடக்கிறது. ஓ ஹல்லேலூயா. கும்பமேளா என்று சொல்லி ஒன்றை வைத்துக் கொண்டு ஆண்டவரே, எவ்வளவு பயங்கரமான சீர்கேடான காரியங்கள் நடக்கிறது, இதே போல எவ்வளவு பாழாக்கப்பட்டதான காரியங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சாத்தான் தேசத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறானே. நாங்கள் சில நாளாய் உட்கார்ந்து நெகேமியாவை போல அழ வேண்டும் ஆண்டவரே, துக்கிக்க வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே, உதவி செய்யும் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. நான் பாவத்தை உணர வேண்டும், நான் பாவத்தை உணர்த்த வேண்டும். உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்த ஆண்டவரே, உம்மால் உணர்த்தப்பட வேண்டும். நீதான் என்னை உணர்த்துகிறவர், நீதான் உணரச் செய்கிறவர். ஓ ஹல்லேலூயா. பாத்தியங்கள் மறுக்கப்படுவதாக. பாத்தியமில்லை, பாத்தியமில்லை, உனக்கு பாத்தியம் கிடையாது. தயவு சொல்லுங்க ஆண்டவரே, கல்யாணம் வரும்போது, சாவு வரும்போது, வீடு கட்டி பிரதிஷ்டை நடக்கும் பொழுது தன்பல்லாத்துகள் வருவார்கள், சோபியாக்கள் வருவார்கள். ஆவிக்கு நிலைமையிலே அவர்கள் எந்த சம்பந்தம் இல்லாதவர்கள், ஒரு மாம்சத்தின்படி உறவினராக இருக்கக்கூடும், நண்பர்களாக இருக்கக்கூடும், பக்கத்து உள்ளவங்களாக இருக்கக்கூடும். ஆண்டவரே, அவர்கள் சொல்கிறதான காரியங்களை கேட்டு நான் காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தர் சொல்லுவதைத்தான் நான் செய்வேன், வேதம் சொல்லுகிறபடி தான் நான் நடப்பேன், எங்கள் சபையினுடைய சட்ட திட்டங்களுக்கும்படியா நான் காரியங்களை செய்வேன், உங்களுக்கோ என்ற பங்குமில்லை பாத்தியமில்லை என்று சொல்லக்கூடியதான தைரியத்தின் ஆவியை, பலத்தின் ஆவியை கர்த்தர் தரும்படியாய் கை வைத்து எல்லாம் ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்டதான ஆண்டவரே தைரியத்தின் ஆவியை தருவீராக, என்னை அப்படிப்பட்ட நேரத்தில் பலப்படுத்துவீராக. ஓ பக்தி வைராக்கியமாய் இருக்க உதவி செய்யும். ஓ ஹல்லேலூயா. Glory to God. உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். சோர்ந்து போகாமல் நீ அவசரப்படாமல், சோர்ந்து போகாமல் நீ அவசரப்படாமல், அழைத்தவரின் கரத்தில் நீ அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார்.
சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்றும் என்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.